வெல்கம் டு அவர் பப்பட் ஷோ. பப்பட் ஷோட டாபிக் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு அவங்க நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம யாருமே ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. அதை பற்றின ஸ்டோரி தான். இப்போ ஸ்டோரிக்குள்ள மூவ் ஆகலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இந்த கதையோட கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சீதா, அப்பா ராம், மகன் அழகன், அப்புறம் அழகனோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இக்கதையில் சீதாவுக்கும் ராமுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பிறந்தப்பே அதோட உடல்நிலை சரியில்லாதனால நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஃபேஸ் சர்ஜரி பண்ணி அவனுக்கு ஃபேஸ் ஒரு அவலட்சணமான குழந்தையா இருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் மகன் உயிரோட இருக்கிறானே அப்படின்னு அந்த மகிழ்ச்சியில அவனை ரொம்ப நல்லா வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் அவனோட வீட்டில், அம்மா அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். அண்ணா, என்ன பேசணும்? ஏதோ அண்ணா தயக்கலாம் சொல்லு. அப்பா அம்மா கிட்ட எதுக்கு தயக்கப்படுற? உங்ககிட்ட என்ன தயக்கம் சொல்லடா கண்ணா. எத்தனை வருஷம் தான் வீட்லயே இருந்து வெளி உலகத்தை பார்க்காம படிக்கிறது? எனக்கும் மற்ற பசங்களை மாதிரி ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்குப்பா. என்னை இந்த 5th ஸ்டாண்டர்டாச்சும் சேர்த்து விடுங்களேன். உனக்கு தான் டீச்சரே வீட்ல வந்து சொல்லி கொடுக்கறாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன கண்ணா வேணும்? ஆனா என்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. பயப்படுறீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. மற்ற பசங்க எல்லாம் என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க தான். அப்படிலாம் இல்ல சொல்லும். நீ அழகா தானே இருக்க, அதுக்கு தானே நாங்க உனக்கு அழகான் பேர் வச்சிருக்கோம். முகம் பாக்குற கண்ணாடில தானே நானும் பாக்குறேன். எனக்கு தெரியாதா? அம்மா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேம்மா. எனக்கும் ஸ்கூலுக்கு போகணுமா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ். சரி விட சீதா, அவன் தான் போகணும்னு ஆசைப்படுறான்ல, அவன் மேனேஜ் பண்ணிக்குவான். அவனுக்கு தான் இப்போ உலக அனுபவம் கத்துக்கிறது ரொம்ப அவசியம் தான். நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவன் என்ன நினைப்பானோன்ட்டு. அவனே முன் வரப்போ நம்ம தடுக்க கூடாது சீதா. ஓகேயா? நீ போயிட்டு வட கண்ணா. உன்னை நல்ல ஸ்கூல்ல பார்த்து நான் சேர்க்கிறேன். ஓகே? ஐயா ஜாலி, தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ்மா. ஐயா ஜாலி, நானும் ஸ்கூலுக்கு போறேனே. ஏய் பாலு, யாரா இவன்? ஏலியன் மாதிரி இருக்கான். கோபு, இவன் ஏலியன்ல இல்லடா, பூதம். நம்ம ஸ்கூலுக்கு வந்து புது பூதம் மாதிரி இருக்குடா. ஹாய் சில்ட்ரன், இதுதான் நம்ம அழகன். இவன் நம்ம ஸ்கூலுக்கு வந்த நியூ ஸ்டூடெண்ட். ஓகேயா? இவன் கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஓகே? டே கோபு, கேட்டியா? இவன் பேர் அழகானாமா. ஆமாண்டா பாலு, கேட்டேன். இந்த எந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு நிகழ்வையும் அழகன் பெருசா எடுத்துக்கவே இல்லை. நாட்கள் ஓடிச்சு, வருஷங்களும் போயிடுச்சு. இப்ப 7 வருஷம் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. இப்ப அழகன் 12th எக்ஸாம் எழுதியிருக்கான். இப்போ அவனோட ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, இப்ப கதைக்குள்ள போலாமா? ஏ சீதா, ஏ அழகா, உன்னோட ரிசல்ட் பார்த்தாச்சு தங்கம். நீ தான் 12th மாநிலத்திலேயே ஃபர்ஸ்ட் முதல் மாணவனா வந்திருக்க. எங்களுக்கு உன்னால ரொம்ப சந்தோஷம் அடைச்சிருக்கு. இது எல்லாமே நீ ஸ்கூல் போகணுங்கிற ஒரு ரீசனால மட்டும்தான். இது எல்லாமே உன்னாலதான் சத்தியமாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அழகா. அம்மா, நாளைக்கு ஸ்கூல்ல எனக்கு பாராட்டு விழா நடத்த போறாங்கம்மா. இது எல்லாமே உங்களாலதான்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தானே ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பினீங்க. தேங்க்யூ. பயிலும் மாணவன் அழகன் எங்கள் பள்ளியின் பெருமை சேர்க்கும் விதமாக 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கா. எங்க பள்ளிக்கு இது மேன்மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. என்னோட வேலை பார்க்குற மற்ற ஆசிரியர்களுக்கு இது பெருமையான விஷயம் தான். எங்களோட மாணவர்கள் கணிகளுக்கும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அழகனை பேச சொல்றதுக்கு மேடைக்கு அழைக்கின்றேன். அழகா, மேடைக்கு வாப்பா. வணக்கம். என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்னுடைய பேரண்ட்ஸ், என் டீச்சர், அப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாலு, கோபு, அதுக்கப்புறம் என் கூட படிக்கிற சக மாணவர்கள். இவங்க எல்லாருக்கும் நன்றி. இவங்க இல்லைன்னா என்னால் இவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சுக்கவே முடியாது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ. என்னடா இவன் நம்ம பேர் சொல்லியிருக்கான். நம்ம இவனை ஃப்ரெண்ட்ஸாவே ஏத்துக்கல. எல்லார்ட்டையும் நம்ம இவன் தப்பா தானே சொல்லியிருக்கோம். அப்போ எப்படி நம்மளே சொல்றான் இவன்? அதான்டா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பேசாம நம்ம அழகனே கூப்பிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்க தானே உன்னை ஃப்ரெண்ட்ஸாவே ட்ரீட் பண்ணல. அப்போ எப்படி எங்க பேர் மேடையில சொன்ன? சொல்லு அழகா, சொல்லு. ஆமா சொல்லு. டேய், எனக்கு தனியாக இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைடா. 4th வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் தான் படித்தேன். 5th எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு கெஞ்சி கேட்டு உங்கள் கூடலாம் சக மாணவர்கள் கூட விளையாண்டு படித்து சந்தோஷமாக இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் என்ன உங்கள்கிட்ட சேர்த்துக்கவே மாட்டேங்கிறீங்க. வேறு யாரையும் சேர்க்கவும் விட மாட்டேங்கிறீங்க. அதனால் விளையாடணுங்கிறதுல இருந்த கான்சன்ட்ரேஷன் முழுக்க எனக்கு படிப்பில் திரும்பிடுச்சு. நம்ம கூட இருக்கவங்க நம்மளை கைவிட்டாலும் படிக்கிற கல்வி இன்னைக்கு நம்மளை கைவிடவே விடாது. அன்னைக்கு முடிவு பண்ணேன்,
கல்வி தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. கல்வி கற்றா வாழ்க்கையோட உயரத்துக்கே போய் நம்ம அடையலாம். இப்போ சொல்லுங்க, நீங்க தானே எனக்கு என் வெற்றிக்கு காரணம். சாரிடா அழகா, உண்மையாவே நீ தாண்டா அழகன், நாங்க கிடையாதுடா. இந்த கதையோட மாரல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ப்ராவர்பு தான், டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். ஒருத்தவங்களோட ஃபேஸ் அப்பியரன்ஸ் வச்சும் அவங்களோட உடல் தோற்றத்தை வச்சும் நம்ம யாரையுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் வர அழகனும் வந்துட்டு அக்லியாக இருக்கு அவனோட ஃபேஸ், பட் ஆனால் அவனோட உள்ளம் எவ்வளவு ஒரு அழகானது. இந்த கதையின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, யாரையுமே நம்ம தோற்றத்தை வச்சு எடை போடாமல் அவங்களோட நல்ல குணங்களை வச்சு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். Thanks for watching our puppet show.